அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மராத்தியர்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் வந்து மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அந்த லெசன் கொடுத்துருக்காங்க. 11th ஹிஸ்ட்ரியில் வந்து மராத்தியர்கள் வந்து இருக்குது. இந்த ரெண்டு லெசனை வந்து கம்பேர் பண்ணி டோட்டலாக ஒரு 100 கொஷின் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு படிக்க முடியலனா கூட இந்த 100 கொஷின் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு வாரம் கரெக்டாக இந்த ரெண்டு லெசன் கம்பேர் பண்ணி கொஷின் எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஃபஸ்ட்டு 2 லெசனும் படித்து முடிச்சுட்டு கீ பாயிண்ட்ஸாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கீ பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி எல்லா கொஷினுமே ஒரு 100 கொஷினுக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்து கொடுக்குறேன். ஒரு வாரம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் வந்து இருக்குது. இந்த 100 கொஷின் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், குப்தர்கள், இந்த லெசன் எல்லாமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் 100 கொஷின் இருக்கும். அது மட்டும் பார்த்தா போதும் மேக்ஸிமம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கொஷின் அப்படின்றதுனால அது நியர் 1 hour கிட்ட வரும். அந்த 1 hour நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கிளியராக வந்து எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பார்த்தீங்கன்னாவே போதும். மேக்ஸிமம் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கும் போது ஒவ்வொரு லெசன் 7th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 hours கிட்ட ஆகும். நீங்கள் லைன் பை லைன் பொறுமையாக நீங்கள் படிச்சுட்டு வர்றதுக்கு. அதை தான் நம்ம ஒரு வாரமாக உழைப்பை போட்டு ஒரு 1 hourக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 1 hour தான் 1 hour அப்படின்னு நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டாம். அந்தளவுக்கு ஒர்த்து இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய அரசுகளின் அதிகாரியாக பணியாற்றியவர் யார் அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லே. ஷாஜி போன்ஸ்லே பார்த்திங்கன்னா சிவாஜியுடைய தந்தை தான் ஷாஜி போன்ஸ்லே. இவர் ஷாஜி போன்ஸ்லே பார்த்திங்கன்னா தாய் வழியில் தேவகிரி யாதவ மன்னர்கள் வழியில் வந்ததாகவும் தந்தை வழி பார்த்திங்கன்னா மேவாரின் சிசோடியாக்கள் வழி வந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. தாய் வழி தேவகிரி யாதவர்கள், தந்தை வழி மேவாரின் சிசோடியாக்கள். நெக்ஸ்ட் 2வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்குமோ. மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் 1 மட்டும் தவறாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆப்ஷன் ஏ, மராத்தியர்கள் வாழ்ந்த பகுதி ராய்கர். மராத்தியர்கள் பாமனி சுல்தான்களின் கீழ் குதிரைப்படை வீரர்களாக செயல்பட்டு வந்தனர். சிவாஜி காலத்தில் மராத்தியர்கள் எழுச்சி பெற்றனர். மராத்தியர்கள் கொரில்லா போர் முறையை பின்பற்றினர், அதாவது மறைந்திருந்து தாக்குதல். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மராத்தியர்கள் வாழ்ந்து வந்த பகுதி பார்த்திங்கன்னா கொங்கணம். ராய்கர் வந்து கிடையாது. மராத்தியர்கள் வாழ்ந்து வந்த பகுதி வந்து கொங்கணம். மராத்தியர்கள் பாமனி சுல்தான்களின் கீழ் குதிரைப்படை வீரர்களாக செயல்பட்டு வந்தனர், அதுவும் வந்து சரியானது. சிவாஜி காலத்தில் வந்து மராத்தியர்கள் வந்து எழுச்சி பெற்றனர், அதுவும் சரியானது. மராத்தியர்கள் கொரில்லா போர் முறையை, அதாவது மறைந்திருந்து தாக்குதல், இந்த முறையை வந்து பின்பற்றினர். இது டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. மராத்தியர்கள் வந்து பின்பற்றிய போர் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொரில்லா போர் முறை. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3வது கொஷின். தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் பெற்ற வரி என்ன? முக்கியமான கொஷின். இதுவும் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி, அதாவது சவுத் சர்தேஷ் முகி அப்படின்ற 2 வரி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. சவுத் அப்படின்ற வரி பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்கு வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த வரி சவுத் வரி பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டணமாக செலுத்திய வரி தான் சவுத். சர்தேஷ் முகி பார்த்திங்கன்னா 10% கூடுதல் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுமக்கள் அரசருக்கான கட்டணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சவுத் சர்தேஷ் முகி கொஷினாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 4வது கொஷின். பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்களில் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து அனைவரும். ஏக்நாத், ராம்தாஸ், துக்காராம். பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்களில் முக்கியமானவர்கள் பார்த்திங்கன்னா ஏக்நாத், ராம்தாஸ், துக்காராம். நெக்ஸ்ட் 5வது கொஷின். கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? மொத்தமாக 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 1 வந்து தவறாக கொடுத்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. ஆப்ஷன் ஏ பாருங்கள். மராத்தியர்கள் எழுச்சிக்கு முக்கிய காரணம் புவியியல் கூறுகள், பக்தி இயக்கம், மொழி இலக்கியம், மொழியும் இலக்கியமும். ஆப்ஷன் பி, மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கம்
மராத்தியர்களுக்கு விழிப்புணர்வு, ஒற்றுமை, சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தியது. சிவாஜி மீது செல்வாக்கு செலுத்தியவர்கள் துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர். அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் சிவாஜி. ஸோ 4ல் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஏன் தவறுனா சிவாஜி மீது செல்வாக்கு செலுத்தியவர்கள் வந்து துக்காராம், ராம்தாஸ் 2 பேர் மட்டும்தான், இங்கே ஏகநாதர் வந்து கிடையாது. ஸோ அதனால் இது வந்து தவறு. அதே மாதிரி சிவாஜியுடைய குரு யார் அப்படின்னா ராம்தாஸ். சிவாஜியுடைய குரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராம்தாஸ். சிவாஜி மீது செல்வாக்கு செலுத்தியவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா துக்காராம், ராம்தாஸ். ஸோ பாருங்கள், மறுபடியும் அந்த 4 பாயிண்ட்ஸ் படிச்சிடுறேன். மராத்தியர்கள் எழுச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னா புவியியல் கூறுகள், பக்தி இயக்கம், மொழியும் இலக்கியமும். மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கம் மராத்தியர்களுக்கு விழிப்புணர்வு, ஒற்றுமை, சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தியது. சிவாஜி மீது செல்வாக்கு செலுத்தியவர்கள் துக்காராம், ராம்தாஸ். அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் யார் அப்படின்னா சிவாஜி. அவுரங்கசீப்புடைய தளபதி அப்படின்னா செயிஸ்டகான், ராஜா ஜெய்சிங். அதை பற்றிலாம் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் 6வது கொஷின். சாகுவின் ஆதரவில் மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை எந்த ஆண்டு வரை தொடர்ந்தனர்? எந்த ஆண்டு அப்படின்னா 1761 வரை. அதாவது இந்த 1761 அப்படின்றது 3ஆம் பானிபட் போர் வந்து நடக்கும். 1761 ஜனவரி 14. ஸோ அந்த 3ஆம் பானிபட் போர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை வந்து தொடர்ந்தனர். பொருந்தாதது எது? ஸோ பாருங்கள், சிவாஜி பிறந்த ஆண்டு 1637. சிவாஜியுடைய தாய் ஜீஜாபாய். சிவாஜியுடைய தந்தை சாஜி போன்ஸ்லே. சிவாஜி பிறந்த இடம் ஷிவ்னர், அதாவது ஜின்னாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷிவ்னர். ஸோ இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சிவாஜி பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1627. ஸோ 37 அப்படின்றதுனால அது தவறு. 1627. இறப்பு வந்து 1680. சிவாஜியுடைய தாய் வந்து ஜீஜாபாய், சரி. சிவாஜியுடைய தந்தை சாஜி போன்ஸ்லே. சிவாஜி பிறந்த இடம் கொஷினாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஷிவ்னரி கோட்டை அல்லது சிவனேரி அப்படின்னுலாம் கொடுப்பாங்க. இது வந்து ஜின்னார் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 8வது கொஷின். சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு. ஆன்சர் பார்த்திங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். இதுவும் கொஷினாக கேட்டிருக்காங்க. சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். அதாவது சிவாஜியும் சிவாஜியுடைய தாயும் வந்து இவருடைய பராமரிப்பில் தான் வந்து இருந்தாங்க, தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியுடைய அந்த பக்தி இயக்கத்தை சார்ந்த குரு தான் வந்து ராம்தாஸ். ஸோ நார்மலாக சிவாஜியுடைய ஆசிரியர் மற்றும் குரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். 9வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ. சாஜி போன்ஸ்லே தாய் வழியில் தேவகிரி யாதவ மன்னர்கள், தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்கள் ஆவார்கள். சிவாஜியின் தாய் ஜீஜாபாய் ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை கூறி வளர்த்தார். சிவாஜி மற்றும் அவரது தாய் ஜீஜாபாய் தாதாஜி கொண்டதேவ் பராமரிப்பில் இருந்தனர். சிவாஜி மற்றும் அவரது தாய் ஜீஜாபாய் தாதாஜி கொண்டதேவ் பராமரிப்பில் இருந்தனர். சிவாஜியின் குரு துக்காராம். தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சிவாஜியோடைய குரு வந்து ராம்தாஸ். மீதி 3மே வந்து சரி. அதாவது சாஜி போன்ஸ்லே வந்து தாய் வழியில் தேவகிரி யாதவ மன்னர்கள், தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்கள் ஆவார்கள். நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் சொல்லியிருந்தேன். சிவாஜியின் தாய் ஜீஜாபாய் ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை கூறி சிவாஜியை வளர்த்தார். சிவாஜி மற்றும் அவரது தாய் ஜீஜாபாய் தாதாஜி கொண்டதேவ் பராமரிப்பில் இருந்தனர். ஸோ எல்லாமே வந்து சரி. சிவாஜியுடைய குரு வந்து ராம்தாஸ். 10வது கொஷின். 1645 இராணுவ பாணியில் பூனேக்கு அருகே இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா சிவாஜி. அதாவது சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கோண்டுவானா கோட்டை. 1645 அவருடைய 18வது வயதில் வந்து இது வந்து கைப்பற்றினார். ஸோ இதற்கு உதவியாக இருந்தது அப்படின்னா மாவலி காலட்படைகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காலட்படைகள் இந்த கோட்டை கைப்பற்ற உதவியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள், இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோண்டவானா கோட்டை, தோர்னா கோட்டை, ராய்கர் கோட்டை, புரந்தர் கோட்டை 4மே முக்கியமானது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 4மே சரி. காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டா கூட முதல்ல வந்து கோண்டவானா கோட்டை 1645, அதற்கு அடுத்து வந்து தோர்னா கோட்டை 1646, அதற்கு அடுத்து வந்து ராய்கர் கோட்டை, அது இயர் கொடுக்கல, ஸோ அது 3வது ராய்கர் கோட்டை, அதற்கு அடுத்து புரந்தர் கோட்டை. இதை வந்து அந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 கோட்டையும் வரிசை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 12வது கொஷின், சிவாஜி யாரிடமிருந்து ஜவுளியை 1656 கைப்பற்றினார்? ஸோ யார் அப்படின்னா சந்திரராவ் மோர் அப்படின்ற ஒரு இடம் வந்து கைப்பற்றியிருக்கார். இவர் பார்த்திங்கன்னா மராத்திய தலைவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜவுளி பகுதியை கைப்பற்றிய பின்பு தான் வந்து சிவாஜி வந்து மராத்தியர்களுக்கு இடையே வந்து பிரபலமாகிறாரு. 1656, அதாவது இவர் வந்து 1649 இருந்து 1655 வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் அமைதியாக வந்து இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 1656 தான் இந்த ஜவுளி பகுதியை வந்து கைப்பற்றியிருக்காரு. ஸோ ஒரு முக்கியமான கொஷின். இதுக்கப்புறம் தான் சிவாஜி வந்து மராத்தியர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தார். 13வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, மராத்தியர்களின் தலைநகர் புரந்தர். மராத்தியர்களின் தலைநகர் புரந்தர். பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. மராத்தியர்களுக்கிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்தது மொழியும் இலக்கியமும். சிவாஜி கோட்டைகள் கைப்பற்ற உதவியது மாவலி காலட்படைகள். ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து தவறானது. மராத்தியர்களின் தலைநகரம் பார்த்திங்கன்னா ராய்கர், புரந்தர் வந்து கிடையாது. மராத்தியர்களின் தலைநகரம் வந்து ராய்கர். மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. அதாவது பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. மராத்தியர்களுக்கிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்தது மொழியும் இலக்கியமும். சிவாஜி கோட்டைகள் கைப்பற்ற உதவியது வந்து மாவலி காலட்படைகள். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. நெக்ஸ்ட்டு 14வது கொஷின், 1659 பிஜப்பூர் சுல்தான் 2ஆம் அடில் ஷா சிவாஜியை கைது செய்ய அனுப்பிய தளபதி யார் அப்படின்னா அப்சல் கான். முக்கியமான கொஷினாக கேட்டிருக்காங்க. 1659 பிஜப்பூர் சுல்தான் 2ஆம் அடில் ஷா சிவாஜியை கைது செய்ய அனுப்பிய தளபதி தான் அப்சல் கான். இந்த 2ஆம் அடில் ஷாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1656 பிஜப்பூர் சுல்தான் வந்து முகமது அடில் ஷா வந்து இருந்திருப்பார். அவர் வந்து மறைவுக்கு பின்னாடி தான் 2ஆம் அடில் ஷா வந்து சுல்தானாக வந்திருப்பார். அவர் வந்த அப்புறம் தான் சிவாஜியை கைது செய்ய வந்து அப்சல் கானை வந்து அனுப்பியிருப்பார். அதே மாதிரி இந்த செயிஸ்ட கான், ராஜா ஜெய்சிங் இவங்கெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அகமது ஷா அப்தாலி எல்லாமே முக்கியமான கொஷினாக வந்து வரும். இந்த அப்சல் கான் வந்து சிவாஜியை கைது செய்ய போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பார்னா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவதாக சூழ் உரைத்தார் அப்படின்ற ஒரு கொஷின், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஸோ பார்க்கலாம். வருஷம் பார்த்துக்கோங்க, 1659. ஏன்னா செயிஸ்ட் கான் வந்து 1660 வருவார். அதுவும் ஒரு முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட்டு 15வது கொஷின், யாரின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார்? ஸோ யார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங். இந்த ராஜா ஜெய்சிங் யார் அப்படின்னா ரஜபுத்திர தளபதி, அதாவது அவுரங்கசீப்புடைய ஒரு தளபதி தான். இவர் வந்து ரஜபுத்திர வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ ரஜபுத்திர தளபதி இவர் வந்து, அதாவது அவுரங்கசீப் வந்து முதல்ல வந்து செயிஸ்ட் கானை வந்து சிவாஜியை கைது செய்ய வந்து அனுப்பியிருப்பார். ஸோ கைது செய்ய முடியாது. 2வது முறையாக வந்து ராஜா ஜெய்சிங்கை வந்து அனுப்புவாங்க. இவர் வந்து கைது செஞ்சிருவார். ஸோ சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் இடையே வந்து புரந்தர் உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகும். அந்த புரந்தர் உடன்படிக்கையின் படி தான் இவர் வந்து முகலாய அரசவைக்கு செல்ல வந்து ஒத்துக்குவார். புரந்தர் உடன்படிக்கை கொஷின் பின்னாடி பார்க்கலாம். அது 1665 ஜூன் 11. ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஷின், சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டிக்கொண்டது எப்போ அப்படின்னா 1674 ஜூன் 6. முக்கியமான கொஷின், டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. எப்போ 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி வந்து சத்ரபதி பட்டம் சூட்டி கொண்டார். எந்த கோட்டையில் சூட்டி கொண்டார்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ராய்கர் கோட்டை. சத்ரபதி பாரசீக மொழி. சத்ர என்பதன் பொருள் குடை, பதி என்பதன் பொருள் தலைவன் அல்லது பிரபு. ஸோ இந்த 4 இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி
சத்திரபதி என்பது பாரசீக மொழி கிடையாது, சமஸ்கிருத மொழி. மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து சரியாக தான் இருக்குது. சத்திர என்பதன் பொருள் வந்து குடை, பதி என்பதன் பொருள் தலைவன் அல்லது பிரபு. ஸோ சிவாஜி சத்திரபதி பட்டம் சூட்டி கொண்டது 1674 ஜூன் 6 ராய்கர் கோட்டை. எந்த ஆண்டு சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்தார்? இரண்டாவது முறையாக அப்படின்னா 1670, முதல் முறையாகனா 1664. ஸோ ரெண்டுமே முக்கியமான கொஷின். சிவாஜி வந்து இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்தது 1670, முதல் முறையாக அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா 1664. ஸோ நெக்ஸ்ட்டு 18வது கொஷின், சிவாஜியின் முடிசூட்டு விழா எங்கு நடைபெற்றது? இப்போ தான் நான் வந்து சொன்னேன், அதாவது சத்திரபதி பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டது எங்கே அப்படின்னா ரெய்கார் கோட்டை அல்லது ராய்கர் கோட்டை, அது எப்படினாலும் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. ரெய்கார் கோட்டை. ஸோ முடிசூட்டி கொண்ட ஆண்டு எப்போ? 1674 ஜூன் 6 வந்து முடிசூட்டி கொண்டார். சத்திரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டார். நெக்ஸ்ட்டு 19வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சிவாஜியின் தந்தையை சிறையில் அடைத்தவர் பீஜப்பூர் சுல்தான். சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் மறைந்த ஆண்டு 1647, 1649. சிவாஜியின் குரு ராம்தாஸ். 1659 சிவாஜி கைது செய்ய அவுரங்கசீப் அனுப்பிய தக்கான ஆளுநர் செயிஸ்டகான். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மீதி மூணுமே வந்து சரியாக இருக்குது. ஸோ பாருங்கள், சிவாஜியின் தந்தையை சிறையில் அடைத்தவர் யாருன்னா பீஜப்பூர் சுல்தான். அவர் வந்து 1649 வந்து விடுதலை செஞ்சிருவார். சிவாஜியின் பாதுகாவலர் யார்? இது முக்கியமான கொஷின். சிவாஜியுடைய பாதுகாவலர், ஆசிரியர், குரு, இதெல்லாம் இவர் தான். குருன்னு தனியாக கேட்டால் ராம்தாஸு, அவருடைய பாதுகாவலர் ஆசிரியர் அப்படின்னு கேட்டால் தாதாஜி கொண்டதேவ். ஒரு மறைந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 7th 1647 கொடுத்துருக்காங்க, 11th புக்கில் 1649 கொடுத்துருக்காங்க. அதனால் இது என்னன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சிவாஜியுடைய குரு ராம்தாஸ் என்பது சரி. 1659 சிவாஜி கைது செய்ய அவுரங்கசீப் அனுப்பிய தக்கான ஆளுநர் செயிஸ்டகான். இது வருஷம் வந்து தவறு. வருஷம் வந்து 1660. 1659 வந்து சிவாஜியை கைது செய்ய வந்து பிஜப்பூர் சுல்தான் வந்து அனுப்பியிருப்பார். யாரை? அப்சல் கானை வந்து அனுப்பியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு 20வது கொஷின், 400 படை வீரர்களுடன் திருமண குழு போல வேடமிட்டு சிவாஜி செயிஸ்டகான் மீது தாக்குதல் நடத்திய ஆண்டு எப்போன்னா 1660. 400 படை வீரர்களுடன் திருமண குழு போல வேடமிட்டு சிவாஜி செயிஸ்டகான் மீது தாக்குதல் நடத்திய ஆண்டு வந்து 1660. நெக்ஸ்ட்டு 21வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. சிவாஜி கைப்பற்றிய ஜாவலி பகுதியிலிருந்து 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டையை கட்டினார். சிவாஜியை வீழ்த்த அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங். சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை சாகுவுடன் செலவிட்டார். குற்றவியல் வழக்குகள், சாஸ்திரங்கள் இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகள் வந்து சாஸ்திரங்கள் இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து சரியாக இருக்குது. இது ஏன் தவறுனா ஷாகு கிடையாது, சாம்பாஜியுடன் செலவிட்டார், அவ்வளோதான். சிவாஜியுடைய மகன் தான் சாம்பாஜி, சாம்பாஜியுடைய மகன் தான் ஷாகு. ஸோ இவங்க 3 பேரை தாண்டி பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள் வந்து வந்துடுவாங்க. மராத்தியர்கள்னாவே சிவாஜி, சாம்பாஜி, ஷாகு, இந்த 3 பேர் தான். அதுக்கப்புறம் வந்து பேஷ்வாக்கள் வருவாங்க. அதுவும் முக்கியமான பகுதி தான். பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள். சிவாஜி கைப்பற்றிய ஜாவலி பகுதியிலிருந்து 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டையை சிவாஜி கட்டினார். சிவாஜியை வீழ்த்த அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி தான் ராஜா ஜெய்சிங். ஸோ ராஜா ஜெய்சிங் வந்து சிவாஜியை கைது பண்ணிடுவார். புரந்தர் உடன்படிக்கை வந்து ஏற்படும். புரந்தர் உடன்படிக்கையின்படி வந்து ஆக்ரா செல்ல ஒத்துக்குவார். அங்கே போய் வந்து அவமானப்படுத்தப்பட்டு அவர் வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. அவர் வந்து ஒரு பல கூடையில் ஒளிந்து தப்பித்தார். 1666 வந்து பல கூடையில் ஒளிந்து தப்பித்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புரந்தர உடன்படிக்கை பற்றி நம்மளாம் பின்னாடி பார்ப்போம், நிறைய கொஷின். புரந்தர உடன்படிக்கை வருஷம் 1665 ஜூன் 11. ஸோ பாருங்கள், அடுத்து குற்றவியல் வழக்குகள் அவ்வளோதான். இவர் வந்து சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகள் வந்து சாம்பாஜியுடன் செலவிட்டார்.
குற்றவியல் வழக்குகள் வந்து சாஸ்திரங்கள் இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. ஸோ நெக்ஸ்ட்டு 22வது கொஷின். ஒத்துக அஷ்டபிரதானின் பொறுப்புகள். அஷ்டபிரதான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அமைச்சரவையில் இருந்த 8 அமைச்சர்கள் தான் அந்த அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ அஷ்டபிரதான் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னா சிவாஜி அவையில் 8 அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா யார் அப்படின்னா பிரதம அமைச்சர். பந்த் பிரதான் அல்லது பேஷ்வானா பிரதம அமைச்சர். ஸோ ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ ஆன்சர் கீ. ஹமத்யா அல்லது மஜும்தார் அப்படின்னா அது நிதி அமைச்சர். ஹமத்யா அல்லது மஜும்தார்னா நிதி அமைச்சர். கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இதுலேருந்து. வாக்குய் நாவிஸ் அப்படின்னா வாக்குய் நாவிஸ் வந்து உள்துறை அமைச்சர். வாக்குய் நாவிஸ் உள்துறை அமைச்சர். சுமந்த் அல்லது துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சுமந்த் அல்லது துபீர், வெளியுறவுத்துறை அமைச்சர். சுர்நாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னா செயலர். சுர்நாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னா செயலர். ஸோ பார்த்துக்கோங்க, முக்கியமான கொஷினாக கேட்டிருக்காங்க. சாம்பாஜி யாரால் கொல்லப்பட்டார்? ஸோ யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டார். சாம்பாஜி வந்து யாரால் கொல்லப்பட்டார்? அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டார். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா சாம்பாஜி வந்து அவுரங்கசீப்புடைய மகன் 2ஆம் அக்பர் அல்லது இளவரசர் அக்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுரங்கசீப்புடைய மகன் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பார் சாம்பாஜி. அதனால் வந்து சாம்பாஜி வந்து அவுரங்கசீப் வந்து கொண்டு இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் 24வது கொஷின். பொருந்தாதது எது? 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சாம்பாஜி கவி கலாஸ் வழிகாட்டுதலை பின்பற்றினார். அதாவது சாம்பாஜி கவி கலாஸின் வழிகாட்டுதலை பின்பற்றினார். வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் கவி கலாஸ். வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் கவி கலாஸ். கவி கலாஸ் என்பவர் அறிஞர், கவிஞர், மாந்திரீகம் செய்பவர். சிவாஜிக்கு பிறகு இராணுவ பொறுப்பேற்றவர் ஷாகு. ஸோ இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சிவாஜிக்கு பிறகு இராணுவ பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா சாம்பாஜி. அதான் வரும். மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. சாம்பாஜி வந்து யாருடைய வழிகாட்டுதலை அதிகமாக பின்பற்றினார் அப்படின்னு கொஷின் கேட்டால் கவி கலாஸ். வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் கவி கலாஸ். கவி கலாஸ் என்பவர் அறிஞர், கவிஞர், மாந்திரிகம் செய்பவர். சிவாஜிக்கு பிறகு இராணுவ பொறுப்பேற்றவர் யார்? சாம்பாஜி. ஸோ நெக்ஸ்ட் 25வது கொஷின். சிவாஜியின் பேரனான ஷாகுவின் ஆட்சி காலம் எது அப்படின்னா 1708 1749 வரைக்கும் ஷாகுடைய ஆட்சி காலம். ஸோ நெக்ஸ்ட் 26வது கொஷின். சிவாஜியின் 8 அமைச்சர்கள் கொண்ட குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் அஷ்டபிரதான். சிவாஜியின் 8 அமைச்சர்கள் கொண்ட குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? அஷ்டபிரதான். அதே மாதிரி அஷ்டதிக் கஜங்கள் அப்படி பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இருந்த ஒரு அமைச்சர்கள் கொண்ட குழு தான் வந்து அஷ்டதிக் கஜங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 27வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். ஷாகு என்று பெயர் சூட்டியவர் அவுரங்கசீப். ஷாகு மகாராஜா 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஷாகு சிவாஜியின் மகன் ஆவார். இதில் தவறானது எது, பொருந்தாது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஷாகு வந்து சாம்பாஜியின் மகன் தான் ஷாகு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள், இது வந்து சரி. ஷாகு என்று பெயர் சூட்டியவர் வந்து அவுரங்கசீப், அதுவும் சரி. ஷாகு மகாராஜா 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார், அதுவும் வந்து சரி. ஷாகு வந்து சாம்பாஜியுடைய மகன், சிவாஜியுடைய பேரன். நெக்ஸ்ட் 28வது கொஷின். வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கியவர் யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். ஸோ இவர் தான் வந்து முதல் பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் கேட்டிருக்காங்க. முதல் பேஷ்வா யார்? பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத்துக்கு பார்த்திங்கன்னா அடுத்து பாலாஜி விஸ்வநாத்துக்கு அடுத்து வந்து முதலாம் பாஜிராவ் வருவார். அதற்கு அடுத்து பாலாஜி பாஜிராவ் வருவார். அவங்க 3 பேர் பேஷ்வாவில் முக்கியமானவங்க. மராத்தியர்களில் முக்கியமானவர்கள்னா சிவாஜி, சாம்பாஜி, ஷாகு. பேஷ்வானா பாலாஜி விஸ்வநாத், முதலாம் பாஜிராவ், அடுத்து பாலாஜி பாஜிராவ். ஸோ அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். பேஷ்வாக்களுடைய ஆட்சி எப்போ தொடங்கியதுன்னு கேட்டாங்கன்னா 1713 பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து தொடங்குது. அதாவது பேஷ்வா அப்படின்னா
பிரதம மந்திரி. மராத்தியில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி தான் பேஷ்வா. ஸோ நெக்ஸ்ட் 29வது கொஷின் பொறுத்துக. பாருங்கள், சர்-இ நௌபத். சர்-இ நௌபத் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சர்-இ நௌபத்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நியாயதீஸ் அப்படின்னா, நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி. நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அமைச்சர். பண்டிட் ராவ்னா தலைமை அமைச்சர். பட்டேல் அப்படின்னா கிராமத் தலைவர். அப்படின்னு கிராமத் தலைவர் கொடுத்துருக்காங்க. கிரிமினல் வழக்கு. ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர் கிராமத் தலைவராகவும் செயல்பட்டிருக்காரு. கிரிமினல் வழக்கு விசாரிக்கக்கூடியவராகவும் செயல்பட்டிருக்காரு பட்டேல். காம விஸ்தார் அப்படின்னா முக்கிய வருவாய் அலுவலர் தான் காம விஸ்தார். முக்கிய வருவாய் அலுவலர் தான் காம விஸ்தார். ஸோ ஆன்சருக்கு பார்த்துக்கோங்க. சர்-இ நௌபத்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ்னா தலைமை அமைச்சர். பட்டேல்னா கிராம தலைவர் கிரிமினல் வழக்கு. காம விஸ்தார்னா முக்கிய வருவாய் அலுவலர். ஸோ நெக்ஸ்ட் 30வது கொஷின் முதல் பேஷ்வாவாக பதவியேற்றவர். நம்ம வந்து இப்போ தான் சொல்லியிருந்தோம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில். யாருன்னா முதல் பேஷ்வா யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1713 இருந்து 1720 வரைக்கும் பாலாஜி விஸ்வநாதோடைய ஆட்சி காலம். ஸோ இவரை பேஷ்வாவாக பணியமர்த்தியவர் யார் அப்படின்னா ஷாகு. பாலாஜி விஸ்வநாதோடைய மகன் தான் முதலாம் பாஜிராவ்னு கொடுப்பாங்க, அல்லது வெறும் பாஜிராவ் அப்படின்னும் கொடுப்பாங்க. பாலாஜி விஸ்வநாதோடைய மகன் யார்? பாஜிராவ் அல்லது முதலாம் பாஜிராவ். முதலாம் பாஜிராவுக்கு அடுத்து தான் பாலாஜி பாஜிராவ் வந்து வருவார். ஸோ நெக்ஸ்ட் 31வது கொஷின் முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யார் அப்படின்னா பேஷ்வாக்கள். முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் தான் பேஷ்வாக்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 32வது கொஷின் சிவாஜி ராய்கர் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டி கொண்ட ஆண்டு எப்போனா 1674 ஜூன் 6. ஏற்கனவே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் சொல்லியிருந்தோம். முக்கியமான கொஷின். சிவாஜி வந்து ராய்கர் கோட்டை, எந்த கோட்டை? ராய்கர் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டி கொண்ட ஆண்டு 1674 ஜூன் 6. இந்த டேட்டு பார்த்திங்கன்னா 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு தான் 1761 ஜனவரி 14. ஸோ நெக்ஸ்ட்டு 33வது கொஷின் பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தியவர் யார் அப்படின்னா ஷாகு. பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தியவர் வந்து ஷாகு. இந்த பாஜிராவுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1720 1740 வரை. அதாவது 20வது வயதில், தமது 20வது வயதில் ஷாகுவால் பேஷ்வாவாக பணியமர்த்தப்பட்டவர் தான் பாஜிராவ். ஸோ நெக்ஸ்ட்டு 34வது கொஷின் பொறுத்துக. மராத்திய குடும்பங்கள் ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க. குவைக்வாட் பார்த்திங்கன்னா பரோடா. ஸோ ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. குவைக்வாட் வந்து பரோடா. பான்ஸ்லே வந்து நாக்பூர். பான்ஸ்லே நாக்பூர். ஹோல்கார் வந்து இந்தூர். ஹோல்கார் வந்து இந்தூர். சிந்தி அல்லது சிந்தியா வந்து குவாலியர். சிந்தி அல்லது சிந்தியா வந்து குவாலியர். பேஷ்வா வந்து புனே. பேஷ்வா வந்து புனே. குவைக்வாட் வந்து பரோடா. பான்ஸ்லே நாக்பூர். ஹோல்கர் இந்தூர். சிந்தி அல்லது சிந்தியா வந்து குவாலியர். பேஷ்வா வந்து புனே. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒரு முக்கியமான கொஷின் இது. ஸோ நெக்ஸ்ட்டு 35வது கொஷின் தன்னை மகாராஷ்டிரத்தின் அரசன் என்றும் தக்கான பகுதிகளுக்கு தலைவன் என பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றவர். ஸோ யார் அப்படின்னா பாஜிராவ். தன்னை மகாராஷ்டிரத்தின் அரசன் என்றும் தக்கான பகுதிகளுக்கு தலைவன் என பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் தான் வந்து பாஜிராவ். ஸோ பாஜிராவ் யார்? பாலாஜி விஸ்வநாத்துடைய மகன் தான் முதலாம் பாஜிராவ். முதலாம் பாஜிராவுக்கு அடுத்து பாலாஜி பாஜிராவ். இவங்க மூணுமே காலவரிசைப்படுத்துகன்னு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. பேஷ்வாக்களை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துக. முதல்ல பாலாஜி விஸ்வநாத், அடுத்து முதலாம் பாஜிராவ் அல்லது முதலாம் பாஜிராவ்னு கொடுக்கலாம், வெறும் பாஜிராவ்னாலும் கொடுக்கலாம். அடுத்து பாலாஜி பாஜிராவ். இது மூணுமே வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 36வது கொஷின் பாஜிராவ் போர் பிரகடனம் செய்து முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து எந்த பகுதிகளை விடுவித்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. அதாவது மாலவம், குஜராத். பாஜிராவ்
போர் பிரகடனம் செய்து முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து எந்த பகுதிகளை விடுதலை செய்தார்? மாலவம், குஜராத். ஸோ நெக்ஸ்ட்டு 37வது கொஷின். நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் எங்கே மையப்படுத்தினார்? ஸோ எங்கே அப்படின்னா புனே. நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் எங்கே மையப்படுத்தினார்? புனே. 38வது கொஷின். பாஜிராவ் காலத்தில் மராத்தியர்களின் படை எதை கொண்டிருக்கவில்லை? ஸோ எதை கொண்டிருக்கவில்லை அப்படின்னா பீரங்கி படையை கொண்டிருக்கவில்லை. யாருடைய காலத்தில்? பாஜிராவ் காலத்தில் மராத்தியர்கள் வந்து பீரங்கி படையை வந்து கொண்டிருக்கவில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 39வது கொஷின். புரந்தர் உடன்படிக்கை பற்றி பாருங்கள். புரந்தர் உடன்படிக்கை கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? 4 பாயிண்ட்ஸில் 1 தவறாக இருக்குது, மீதி 3 சரியாக இருக்கும். பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்கிற்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டது. இந்த புரந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்கிற்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டது. சிவாஜி கோட்டைகள் வைத்துக்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. பீஜப்பூர் கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். யார்? சிவாஜி வந்து பீஜப்பூர் கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். சிவாஜி ஆக்ரா செல்ல ஒத்துக்கொண்டார். அவ்வாறு சென்றபோது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்த பழக்கூடையில் ஒளிந்து தப்பித்தார். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸில் தவறானது வந்து ஆப்ஷன் சி. அதாவது ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி. தவறானது வந்து ஆப்ஷன் பி. சிவாஜி கோட்டைகள் வைத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸுமே வந்து சரிதான். புரந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் இடையே வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1665 ஜூன் 11 வந்து ஏற்படுத்தப்பட்டது புரந்தர் உடன்படிக்கை. சிவாஜி கோட்டைகள் வைத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. பீஜப்பூர் கைப்பற்ற முகலாயருக்கு உதவ சிவாஜி ஒப்புக்கொண்டார். சிவாஜி ஆக்ரா செல்ல ஒத்துக்கொண்டார். அவ்வாறு சென்றபோது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்த பழக்கூடையில் ஒளிந்து தப்பித்தார். இதெல்லாமே வந்து சரி. ஸோ நெக்ஸ்ட் 40வது கொஷின். பாலாஜி பாஜிராவ் பொறுப்பில் இருந்தபோது பேரரசர் ஷாகு இயற்கை எய்திய ஆண்டு எப்போனா 1749. ஷாகுடைய ஆட்சி காலம் அப்படின்னா 1708 1749 வரை. பாலாஜி பாஜிராவ் பொறுப்பில் இருந்தபோது பேரரசர் ஷாகு இயற்கை எய்திய ஆண்டு 1749. இதே பாலாஜி பாஜிராவுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1740 1761 வரைக்கும் பாலாஜி பாஜிராவுடைய ஆட்சி காலம். ஸோ நெக்ஸ்ட்டு 41வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். சிவாஜி 63வது வயதில் 1680 மறைந்தார். 1672 சூரத்தில் 1/4 பங்கு சவுத் என்ற வரியை மராத்தியர் பெற்றனர். புனே நகரம் தலைநகர் என்று முடிவு செய்தவர் பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ் காலத்தில் மராத்திய வீரர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தவறாது. அதாவது சிவாஜி 53வது வயதில் 63 தவறு. சிவாஜி 53வது வயதில் 1680 மறைந்தார். இது வந்து சரி. 63ன்றது தவறு. 1672 சூரத்தில் 1/4 பங்கு சவுத் என்ற வரியை மராத்தியர் பெற்றனர். இதுவும் சரி. புனே நகரம் தலைநகர் என்று முடிவு செய்தவர் வந்து பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ் காலத்தில் மராத்திய வீரர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 42வது கொஷின். மராத்திய படைப்பிரிவில் பெரிய பீரங்கிகளை இயக்கியவர்கள் யார்? இது மராத்திய படைப்பிரிவில். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். ஸோ மராத்திய படைப்பிரிவில் யார் யார் இருந்தாங்கன்னு கொஷின் கேட்டாங்கன்னா போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க மராத்திய படைப்பிரிவில். ஸோ இவங்க தான் பீரங்கிகளை வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ 43வது கொஷின். சாம்பாஜி அவுரங்கசீப் மகன் யாருக்கு பாதுகாப்பு அளித்தார்? யாருக்குன்னா 2ஆம் அக்பர். இதே முகலாயரில் வந்து இளவரசர் அக்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். அதாவது 2ஆம் அக்பர்னு கொடுத்துருந்தாலும் இளவரசர் அக்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாம்பாஜி அவுரங்கசீப் மகன் யாருக்கு பாதுகாப்பு அளித்தார்? 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு அளித்தார். அதனால தான் அவுரங்கசீப் வந்து சாம்பாஜியை வந்து கொண்டுருவார். நெக்ஸ்ட்டு 44வது கொஷின். பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில்
மராத்திய அரசின் வட எல்லை எது வரை இருந்தது? ஸோ எது வரை இருந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி. பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய அரசின் வட எல்லை எது வரை இருந்தது? ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப். ஸோ நெக்ஸ்ட் 45வது கொஷின். பாலாஜி பாஜிராவுடைய ஆட்சி காலம் 1740 1761 வரை, அதாவது அந்த 3ஆம் பானிபட் போர் நடக்கும் வரை. 45வது கொஷின். நாக்பூரில் இருந்து மராத்திய படைகள் எந்த பகுதிகளை கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பீகார், வங்காளம், ஒடிசா. நாக்பூரில் இருந்து மராத்திய படைகள் எந்த பகுதிகளை கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன? பீகார், வங்காளம், ஒடிசா. ஸோ நெக்ஸ்ட் 46வது கொஷின். 1745க்கும் 1751க்கும் இடையே யார் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன? ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னா தளபதி ரகுஜி போன்ஸ்லே தலைமையில். 1745க்கும் 1751க்கும் இடையே யார் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன? தளபதி ரகுஜி போன்ஸ்லே தலைமையில் படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. 47வது கொஷின். பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் யார் தலைமையில் இருந்தது? ஸோ யார் தலைமை அப்படின்னா காம விஸ்தார். பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் யார் தலைமையில் இருந்தது? காம விஸ்தார். 48வது கொஷின். பொருந்தாதது எது? மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பேஷ்வா சமஸ்கிருத மொழி வார்த்தை. பர்கீர்கள் அப்படின்னா அரசு குதிரைப்படையில் பணிபுரிந்தவர்கள் வந்து பர்கீர்கள். ஷைலேதார்கள்னால் சொந்த குதிரைப்படை வைத்திருந்தவர்கள் ஷைலேதார்கள். முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். இதில் பாருங்கள் 4ல் எது தவறுனா ஆப்ஷன் ஏ. பேஷ்வா என்பது சமஸ்கிருத மொழி கிடையாது, பிராகிருத மொழி. பேஷ்வா என்பது பிராகிருத மொழி. பேஷ்வா என்பதன் பொருள் வந்து பிரதம அமைச்சர். பர்கீர்கள் அப்படின்னா அரசு சார்ந்த குதிரைப்படையில் பணிபுரிந்தவர் தான் பர்கீர்கள் அப்படின்ற இது பயன்படுத்தியிருக்காங்க. ஷைலேதார்கள்னால் சொந்த குதிரைப்படை, சொந்தமாக குதிரை வச்சுக்கிட்டு அந்த குதிரைப்படையில் பணிபுரிந்தவர் தான் ஷைலேதார்கள். முதல் பேஷ்வா வந்து பாலாஜி விஸ்வநாத். 49வது கொஷின். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட்டில் முடிந்த ஆண்டு எப்போனா 1761 ஜனவரி 14, அதாவது 3ஆம் பானிபட் போர் நடைபெற்றது. இப்போ முதல் பானிபட் போர் வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் 1526 நடைபெற்றது. 2ஆம் பானிபட் போர் 1556 அக்பருக்கும் ஹேமுக்கும் இடையே நடைபெற்றது. 3ஆம் பானிபட் போர் வந்து சதாசிவராவுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே நடைபெற்றது. இவ்வருஷம் வந்து 1761 ஜனவரி 14. ஸோ நெக்ஸ்ட் 50வது கொஷின். பஞ்சாபை கடந்து மராத்தியர்கள் ஆட்சியை விரிவடைய செய்ய தடையாக இருந்த ஆப்கானிய அரசர் யார் அப்படின்னா அகமது ஷா அப்தாலி. பஞ்சாபை கடந்து மராத்தியர்கள் ஆட்சியை விரிவடைய செய்ய தடையாக இருந்த ஆப்கானிய அரசர் தான் வந்து அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலி யார் அப்படின்னா நாதிர் ஷாவுடைய தளபதி தான் அகமது ஷா அப்தாலி. இந்த அகமது ஷா அப்தாலி வந்து ஆப்கானிஸ்தானில் துரானி வம்ச ஆட்சியை வந்து தொடங்கி வைத்தவர் தான் அகமது ஷா அப்தாலி. நாதிர் ஷாவுடைய தளபதி இவர். ஸோ நெக்ஸ்ட் 51வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஸோ பாருங்கள் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 10 முதல் 100 வரை எண்ணிக்கை உடைய கிராமங்களை நிர்வாகம் செய்தவர்கள் தேஷ்முக். மராத்தியர்களுக்கு 2வது கட்ட பாதுகாப்பு அரணாக விளங்கியது செஞ்சி. சிவாஜியின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியாக இல்லை. அவுரங்கசீப் சாம்பாஜியை கைது செய்து பன்அலா கோட்டைக்கு அனுப்பினார். ஸோ இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது ஏன் தவறு அப்படின்னா 20 முதல் 100 வரை வரணும். 10 முதல் 100 வரைன்னு கொடுத்துருக்கோம். 20 முதல் 100 வரை எண்ணிக்கையுடைய கிராமங்களை நிர்வாகம் செய்தவர்கள் தான் தேஷ்முக். மராத்தியர்களுக்கு 2வது பாதுகாப்பு அரணாக விளங்கியது செஞ்சி. இது சரி. சிவாஜியின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பது அதுவும் சரி. அவுரங்கசீப் சாம்பாஜியை கைது செய்து பன்அலா கோட்டைக்கு அனுப்பினார். எந்த கோட்டைன்றது பார்த்துக்கோங்க, பன்அலா கோட்டைக்கு அனுப்பினார். நெக்ஸ்ட்டு 52வது கொஷின். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பலமாக இருந்தது எது அப்படின்னா மாவலி காலட்படைகள். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பலமாக இருந்தது வந்து மாவலி காலட்படைகள்.
53வது கொஷின் பாருங்கள், பொறுத்துக்க. சாஜி போன்ஸ்லே யார் அப்படின்னா சிவாஜியுடைய தந்தை. சாஜி போன்ஸ்லே வந்து சிவாஜியுடைய தந்தை. சாம்பாஜி சிவாஜியுடைய மகன். ஷாகு சிவாஜியுடைய பேரன். சீஜாபாய் சிவாஜியுடைய தாய். அப்சல் கான் யாருன்னா விஜயபூர் தளபதி அப்சல் கான். ஸோ ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 1, 2 ஆப்ஷன் பி. 54வது கொஷின். தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னா வெங்கோஜி. வெங்கோஜி அல்லது எக்கோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா 1676 தஞ்சாவூரில் வந்து நாயக்கர் ஆட்சி முடிவு பார்த்திங்கன்னா 1673. மராத்தியருடைய ஆட்சி தஞ்சாவூரில் மராத்தியருடைய ஆட்சி தொடக்கம் வந்து 1676. வெங்கோஜி தான் வந்து மராத்திய ஆட்சியை வந்து முதல்ல தொடங்கியிருப்பார். வெங்கோஜிக்கு பிறகு வந்து சாஜி வந்து வருவார். சாஜியுடைய சகோதரர் வந்து முதலாம் சரபோஜி. முதலாம் சரபோஜிக்கு அடுத்து இரண்டாம் சரபோஜி வருவார். இரண்டாம் சரபோஜியை பற்றி நிறைய கொஷின் வந்து இருக்குது, நம்ம அது பின்னாடி பார்க்கலாம். 55வது கொஷின். தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி 1674 முதல் 1832 வரை எந்த மன்னர் வரை நீடித்தது? ஸோ எந்த மன்னர் அப்படின்னா கடைசியாக இரண்டாம் சரபோஜி வரை. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி 1674 முதல் 1832 வரை எந்த மன்னர் வரை நீடித்தது? இரண்டாம் சரபோஜி. இது 1676ன்னு கொடுத்துருக்காங்க, 74ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கவனமாக பார்த்துக்கோங்க. 56வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் 1 மட்டும் தவறானது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். பாஜிராவ், கெய்க்வாட், ஓல்கார், சிந்தியா போன்ற மராத்திய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். பேஷ்வாக்கள் ஆவணங்களை பராமரிப்பதில் கவனமுடன் செயல்பட்டனர். மராத்தியர்கள் 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தன, அதாவது குதிரைப்படை வீரர்களை. அகமது ஷா அப்தாலி டெல்லியை கைப்பற்றும் முன் 9 முறை படையெடுத்தார். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அகமது ஷா அப்தாலி டெல்லியை கைப்பற்றும் முன் 8 முறை படையெடுத்தார். அவ்வளோதான், மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. பாஜிராவ், கெய்க்வாட், ஓல்கார், சிந்தியா போன்ற மராத்திய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். பேஷ்வாக்கள் ஆவணங்களை பராமரிப்பதில் கவனமுடன் செயல்பட்டனர். மராத்தியர்கள் 5000க்கும் குறைவான குதிரைப்படை வீரர்களை கொண்டிருந்தன. நெக்ஸ்ட் 57வது கொஷின். மராத்தியர்கள் யாரின் கீழ் செயல்பட்டனர்? ஸோ யார் கீழ் அப்படின்னா பாமினி சுல்தான்களின் கீழ் செயல்பட்டனர். மராத்தியர்கள் வந்து தொடக்க காலத்தில் மராத்தியர்கள் பாமினி சுல்தான்களின் கீழ் குதிரைப்படை வீரர்களாக வந்து செயல்பட்டனர். 58வது கொஷின். தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னா சிவாஜி. தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை ஒன்றிணைத்தவர் வந்து சிவாஜி. 59வது கொஷின். சாஜி போன்ஸ்லே முதலில் யாரின் கீழ் சேவை புரிந்தார்? யாருக்கு கீழே அப்படின்னா மாலிக் ஹம்பருக்கு கீழே தான் வந்து சேவை புரிந்தார். ஸோ இவர் யார் அப்படின்னா அகமது ஷாவுடைய அமைச்சர் மற்றும் முன்னாள் அடிமை தான் இந்த மாலிக் ஹம்பர். ஸோ சாஜி போன்ஸ்லே முதலில் யாரின் கீழ் சேவை புரிந்தார்? மாலிக் ஹம்பர். 60வது கொஷின். சிவாஜி இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கிய ஆண்டு எப்போன்னா 1656. அதாவது சிவாஜி 1649 1655 வரை பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் அமைதியாக வந்து இருந்திருப்பார். 1656 தான் இந்த ஜாவ்லி அப்படின்ற பகுதியை வந்து கைப்பற்றி மராத்தியர்களுக்கு மத்தியில் வந்து பெரும் புகழ் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கும். 1656 இந்த ஜாவ்லி அப்படின்ற பகுதியை கைப்பற்றிய பின்பு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 61வது கொஷின். பொருந்தாதது எது? கொத்துவால் நீதி மற்றும் காவல்துறையை நிர்வாகம் செய்தவர்கள் தான் கொத்துவால். முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க. கொத்துவால் மகர்கள் அப்படின்னா கிராமத்தில் காவலர்களாக செயல்பட்டவர்கள் தான் வந்து மகர்கள். மத்திய நாணய தொழிற்சாலை 1760. மராத்தியர்களின் முக்கிய பலம் யானைப்படை. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி. மராத்தியர்களின் முக்கிய பலம் எது அப்படின்னா குதிரைப்படை, யானைப்படை கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. கொத்துவால் அப்படின்னா நீதி மற்றும் காவல்துறை நிர்வாகம். மகர்கள் வந்து கிராமத்தில் காவலர்களாக செயல்பட்டவர்கள். மத்திய நாணய தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டது 1760. மராத்தியர்களின் முக்கிய பலம் எது அப்படின்னா குதிரைப்படை. ஸோ நெக்ஸ்ட் 62வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்குவோம். ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நயங்காரா அமைப்பை தோற்றுவித்தவர் சிவாஜி.
செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை மிகப்பெரிய நயன்காராக்கள். செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை. தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி முடிவு 1673. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி தொடக்கம் 1676. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது வந்து சிவாஜி கிடையாது. நயன்காரா அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அவர் தான் வந்து நயன்காரா அமைப்பை தோற்றுவித்தவர். இதில் மிகப்பெரிய நயன்காராக்கள்னால் செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை மூணுமே மிகப்பெரிய நயன்காராக்கள். தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி முடிவு 1673. மராத்தியர் ஆட்சி தொடக்கம் 1676. 63வது கொஷின். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர். யார் கூற்றுனா நீதிபதி ரானடே. மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர். யார் கூற்றுனா நீதிபதி ரானடே. கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடல் படைத்தளம் கட்டியவர். கடல் படை அல்லது கப்பல் படைத்தளம் கட்டியவர் யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். ஒரு முக்கியமான கொஷின். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடல் படைத்தளம் கட்டியவர் யார்னா பாலாஜி விஸ்வநாத். நெக்ஸ்ட் 65வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி பற்றிய தவறானது எது? மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நவவித்யா கல்வி முறையை அறிமுகம் செய்தார். அது அரசவை நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து நவவித்யா கல்வி முறையை வந்து அறிமுகம் செய்தார். யார்? இரண்டாம் சரபோஜி. மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதலாவது அச்சகத்தை ஏற்படுத்தினார். இது வந்து மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதலாவது அச்சகத்தை ஏற்படுத்தினார். 1803ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட முக்தமால் சத்திரம் சரபோஜியின் விருப்பமான அன்ன சத்திரமாகும். 28 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கினார். ஸோ இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது 28 தொகுதிகள் கிடையாது, 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கினார். யார்? இரண்டாம் சரபோஜி. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. அதாவது அரசவை நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து நவவித்யா கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் இரண்டாம் சரபோஜி. மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிக்கான முதலாவது அச்சகத்தை வந்து இரண்டாம் சரபோஜி ஏற்படுத்தினார். 1803ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட முக்தமால் சத்திரம் வந்து சரபோஜியின் விருப்பமான அன்ன சத்திரமாகும். ஸோ நெக்ஸ்ட்டு 66வது கொஷின். விஜயபூர் சுல்தான் முகமது அடில் ஷா மரணித்த ஆண்டு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1656. விஜயபூர் சுல்தான் முகமது அடில் ஷா மரணித்த ஆண்டு 1656. இவருக்கு அடுத்து வந்து இரண்டாம் அடில் ஷா வந்து சுல்தானாக வராரு. இரண்டாம் அடில் ஷா தான் வந்து அப்சல் கானை அனுப்பி சிவாஜியை கைது செய்ய வந்து அனுப்புகிறாரு 1659. ஒரு முக்கியமான கொஷின். யார்? முகமது அடில் ஷா மறைவுக்கு பின்னாடி இரண்டாம் அடில் ஷா வராரு. இவர் தான் வந்து செயிஸ்டுக்கான அனுப்புகிறாரு சிவாஜியை கைது செய்ய. 67வது கொஷின். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார் அப்படின்னா அப்சல் கான். எந்த வருஷம்? 1659. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் பார்த்திங்கன்னா அப்சல் கான். இது வந்து எலின்னு மாற்றிக்கோங்க. 68வது கொஷின். சிவாஜி சூரத் நகரை இரண்டாவது முறையாக எந்த ஆண்டு தாக்குதல் நடத்தினார்? எந்த ஆண்டுனா 1670. முதல் முறையாக அப்படின்னா 1664. இது வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு. இது ரெண்டு டைம் வந்துச்சு இந்த கொஷின். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவாஜி வந்து சூரத் நகரை இரண்டாவது முறையாக எந்த ஆண்டு தாக்குதல் நடத்தினார்? 1670. முதல் முறையாக அப்படின்னா 1664. 69வது கொஷின். பெராரில் சிவாஜியின் மீது கோபம் கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாகீர் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். பெராரில் சிவாஜியின் மீது கோபம் கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாகீர் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டவர் தான் அவுரங்கசீப். பொறுத்துக மறைந்த ஆண்டு. 70வது கொஷின். சிவாஜி மறைந்தது 1680, சாம்பாஜி 1689, ராஜாராம் 1700, அவுரங்கசீப் 1707, ஷாகு 1708. ஸோ இதெல்லாம் ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். சிவாஜி 1680, சாம்பாஜி 1689, ராஜாராம் 1700, அவுரங்கசீப் 1707, ஷாகு வந்து 1708. 71வது கொஷின். சிவாஜி இறந்தபோது எந்த மாவட்டங்களில் தீர்வு காணப்படவில்லை? ஆன்சர் வந்து சி, ஏ மற்றும் பி. அதாவது வேலூர், செஞ்சி. சிவாஜி இறந்தபோது எந்த மாவட்டங்களுக்கு தீர்வு காணப்படவில்லை? வேலூர், செஞ்சி. நெக்ஸ்ட் 72வது கொஷின். சிவாஜி மறைவிற்கு பின் மராத்திய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா ஷாம்பாஜி. சிவாஜி மறைவிற்கு பின் மராத்திய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றவர் தான் ஷாம்பாஜி. 73வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும்.
பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1723. தாராபாயின் மாற்று அரசாங்கத்தின் தலைநகர் கொல்காப்பூர். இந்த தாராபாய் யார்னா ராஜாராமுடைய மனைவி தான் தாராபாய். தாராபாயின் மாற்று அரசாங்கத்தின் தலைநகர் தான் கொல்காப்பூர். உத்கீர் போர் நடைபெற்ற ஆண்டு 1760. உத்கீர் போர் கொஷின் கேட்டிருக்காங்க. பிளாசி போர் நடைபெற்றது 1757. ஸோ இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1713. இது 23 இருக்குது, 1713. மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து சரிதான். தாராபாயின் மாற்று அரசாங்கத்தின் தலைநகர் வந்து கொல்காப்பூர். உத்கீர் போர் நடைபெற்றது 1760. பிளாசி போர் நடைபெற்றது 1757. 74வது கொஷின் பொறுத்துக்க. குதிரைப்படை தளபதி. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் டி. குதிரைப்படை தளபதி வந்து சாரி நௌபத். குதிரைப்படை தளபதி சாரி நௌபத். 9 வீரர்களை கொண்ட சிறிய படை யார் அப்படின்னா நாயக். 9 வீரர்களை கொண்ட சிறிய படை வந்து நாயக். 25 குதிரைப்படை வீரர்கள் கொண்ட குழு தலைவர் தான் வந்து யார் அப்படின்னா ஹவில்தார். 25 குதிரைப்படை வீரர்கள் கொண்ட குழு தலைவர் தான் ஹவில்தார். 10 ஜமால்தாரர்களின் தலைவர் யார் அப்படின்னா ஹஜாரி. 10 ஜமால்தார்களின் தலைவர் தான் வந்து ஹஜாரி. உற்பத்தி வரி மராத்தியர் காலத்தில் உற்பத்தி வரி பார்த்திங்கன்னா 30% இருந்தது. பின்னர் வந்து 40% வந்து உயர்த்தப்பட்டது உற்பத்தி வரி. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 75வது கொஷின். உள்நாட்டு போர் சிக்கலில் இருந்து எந்த அரசரை பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றினார்? ஸோ எந்த அரசர் அப்படின்னா ஷாகு. உள்நாட்டு போர் சிக்கலில் இருந்து எந்த அரசரை பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றினார்? ஷாகு. 76வது கொஷின். மேற்கு கரையோரத்தில் அதிகாரம் படைத்த கடற்படை தளபதி யார்? யார் அப்படின்னா கானோஜி ஆங்க்ரே. மேற்கு கரையோரத்தில் அதிகாரம் படைத்த கடற்படை தளபதி வந்து கானோஜி ஆங்க்ரே. 77வது கொஷின். பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி யார்னா திரிம்பக் ராவ். பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி வந்து திரிம்பக் ராவ். சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்காப்பூரின் சாம்பாஜிக்கு எந்த ஆண்டு வார்னா ஒப்பந்தத்தின்படி நெருக்கடி கொடுக்கப்பட்டது? ஸோ எந்த ஆண்டுனா 1731. சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்காப்பூரின் சாம்பாஜிக்கு எந்த ஆண்டு வார்னா ஒப்பந்தத்தின்படி நெருக்கடி கொடுக்கப்பட்டது? 1731. 79வது கொஷின். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பாலாஜி பாஜிராவ். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் தான் பாலாஜி பாஜிராவ். 80வது கொஷின் பொருந்தாது எது? நியாயதீஸ் மேல் முறையீட்டு தலைமை நீதிபதி. ஆசிர் மஸ்லிம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஆங்கில அரசு காலூன்ற வழிவகுத்த போர் 2ஆம் பானிபட் போர். நாதிர் ஷா இராணுவ தளபதி அகமது ஷா அப்தாலி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஆங்கில அரசு காலூன்ற வழிவகுத்த போர் வந்து 3ஆம் பானிபட் போர் 1761. நியாயதீஸ் அப்படின்னா மேல்முறையீட்டு தலைமை நீதிபதி. இது வந்து சரி. ஆசிர் மஸ்லிம் வந்து இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஆங்கில அரசு காலூன்ற வழிவகுத்த போர் 3ஆம் பானிபட் போர். நாதிர் ஷா இராணுவ தளபதி தான் அகமது ஷா அப்தாலி. ஸோ நெக்ஸ்ட்டு 81வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். முகலாய அரசர் முகமது ஷா ஆப்கான் கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். முகலாய அரசர் முகமது ஷா ஆப்கான் கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். 1739 நாதிர் ஷா முகலாயர் மீது படையெடுத்து கோஹினூர் வைரம் மயிலாசனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றார். 1739. மராத்திய நிர்வாகத்தின் மையம் நாக்பூர். மாகாண ஆளுநர்கள் வந்து சர் சுபாஸ்தார்கள். மாகாண ஆளுநர்கள் வந்து சர் சுபாஸ்தார்கள். இதில் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் சி. மராத்திய நிர்வாகத்தின் மையம் எது அப்படின்னா பூனா. நாக்பூர் வந்து கிடையாது, பூனே அல்லது பூனா. ஸோ மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து சரி. அதாவது முகலாய அரசர் முகமது ஷா ஆப்கான் கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அதனால தான் நாதிர் ஷா வந்து முகமது ஷா மீது படையெடுக்கிறாரு. அதுதான் நாதிர் ஷா படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. 1739 அந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த முகமது ஷானா முகலாய அரசர். ஸோ வந்து கோஹினூர் வைரத்தையும் மயிலாசனத்தையும் கொள்ளையடித்து சென்றார். முக்கியமானது யாருன்னு கேட்கலாம், நாதிர் ஷா. நாதிர் ஷாவுடைய இராணுவ தளபதி தான் யார்? அகமது ஷா அப்தாலி. நெக்ஸ்ட் 82வது கொஷின். பாலாஜி பாஜிராவ் யாரை கர்நாடகத்துக்கு அனுப்பினார்? யார் அப்படின்னா சதாசிவராவ். சதாசிவராவுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே தான் 3ஆம் பானிபட் போர் வந்து நடந்திருக்கும் 1761 ஜனவரி 14. ஸோ பாலாஜி பாஜிராவ் யாரை கர்நாடகத்துக்கு அனுப்பினார்? சதாசிவராவ்.
83வது கொஷின், ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யாருன்னா அகமது ஷா அப்தாலி. ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் தான் அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலி. 84வது கொஷின், முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரசர் தன்மையோடு அலங்கரித்தது இல்லை. இதை சொன்னவர் யாருன்னா பிஷப் ஈபர். முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரசர் தன்மையோடு அலங்கரித்தது இல்லை. இது யாரை பற்றி சொன்னது அப்படின்னா இரண்டாம் சரபோஜியை பற்றி சொன்னது. அது முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாம் சரபோஜியை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை தான் இது, பிஷப் ஈபர். 84வது கொஷின், தானே, சால்செட், பேசின் ஆகிய பகுதிகளை போர்ச்சுகீசியரிடமிருந்து மராத்தியர் கைப்பற்றிய ஆண்டு. மராத்தியர் கைப்பற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1738. தானே, சால்செட், பேசின் ஆகிய பகுதிகளை போர்ச்சுகீசியரிடமிருந்து மராத்தியர் கைப்பற்றிய ஆண்டு 1738. 86வது கொஷின், முகலாய மன்னரால் நியமிக்கப்பட்ட பஞ்சாப் ஆளுநர் யார் அப்படின்னா மீர் மன்னு. முகலாய மன்னரால் நியமிக்கப்பட்ட பஞ்சாப் ஆளுநர் தான் மீர் மன்னு. டெல்லியில் அப்தாலி யாரை ஆளுநராக நியமித்தார்? டெல்லியில் அப்தாலி யாரை ஆளுநராக நியமித்தார்? மீர் பக்ஷி. டெல்லியில் யார்? அகமது ஷா அப்தாலி யாரை ஆளுநராக நியமித்தார் அப்படின்னா மீர் பக்ஷி. ஸோ நெக்ஸ்ட் 88வது கொஷின், தவறானதை தேர்ந்தெடுக்கவும். முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 1782 வரை. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 1806 வரை. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 19 வரை. சால்ஃபை உடன்படிக்கை 1780. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். சால்ஃபை உடன்படிக்கை 1782. அதாவது முதல் ஆங்கிலேய மராத்திய போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எதுன்னு கேட்டாங்கன்னா சால்ஃபை உடன்படிக்கை 1782. மீதி இருக்கக்கூடிய மூணுமே சரிதான். முதல் ஆங்கிலேய மராத்திய போர், இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர், மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர், இது மூணுமே சரிதான். 89வது கொஷின், பேஷ்வா முதலாம் மாதவராவ் காலம் என்ன? முதலாம் மாதவராவுடைய காலம் 1761 1772 வரை. முதலாம் மாதவராவ் பார்த்திங்கன்னா மராத்தியர்களுடைய அந்த அதிகாரத்தை மீட்க முயன்றவர் தான் முதலாம் மாதவராவ். அதாவது மராத்தியர்களுடைய அந்த இழந்த அதிகாரத்தை மீட்க முயன்றவர் தான் முதலாம் மாதவராவ். அவருடைய காலம் 1761 1772 வரை. ஸோ நெக்ஸ்ட்டு 90வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மராத்திய அதிகாரத்தை மீட்க முயன்ற பேஷ்வா முதலாம் மாதவராவ், இப்போ தான் பார்த்தோம். கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ். கடைசி பேஷ்வா யார்? இரண்டாம் பாஜிராவ். பேசின் உடன்படிக்கை 1800. பூனா ஒப்பந்தம் 1817. இதில் தவறானது எது அப்படின்னா பேசின் உடன்படிக்கை தான் தவறானது. பேசின் உடன்படிக்கை 1802. மராத்திய அதிகாரத்தை மீட்க முயன்ற பேஷ்வா யார்னா முதலாம் மாதவராவ் என்பது சரி. கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் என்பது சரி. பேசின் உடன்படிக்கை 1802. பூனா ஒப்பந்தம் 1817, அதுவும் சரி. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. கொஷின் கேட்கலாம், இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. 92வது கொஷின் பொருந்தாது எது? இரண்டாம் பானிபட் போர் சதாசிவராவ் விஷ் அகமது ஷா அப்தாலி. இரண்டாம் பானிபட் போர். மாவட்டத்தில் பேஷ்வாவின் பிரதிநிதியாக செயல்பட்டவர்கள் மம்லத்தார், காமவிஸ்தார். மாவட்ட அளவில் கணக்கு பராமரித்தவர்கள் தேஷ்முக், தேஷ்பாண்டே. காலாட்படையின் 2 பிரிவு ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள். ஸோ இதில் பொருந்தாது ஆப்ஷன் ஏ, எல்லாருக்கும் தெரியும். அதாவது இரண்டாம் பானிபட் போர் கிடையாது. மூன்றாம் பானிபட் போர் தான் சதாசிவராவ், அகமது ஷா அப்தாலி. மீதி இருக்கக்கூடிய மூணுமே சரிதான். மாவட்டத்தில் பேஷ்வாவின் பிரதிநிதியாக செயல்பட்டவர்கள் தான் மம்லத்தார், காமவிஸ்தார். மாவட்ட அளவில் கணக்குகளை பராமரித்தவர்கள் தான் தேஷ்முக், தேஷ்பாண்டே. காலாட்படையின் 2 பிரிவு தான் ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள். 93வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். கடைசி மராத்திய ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி ஜெர்மனிய சமய பரப்பு குழுவை சேர்ந்த பிரிடரிக் ஸ்வாட்ஸ் என்பவரிடம் கல்வி பயின்றார். இரண்டாம் சரபோஜி மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கையாளும் மருத்துவராக திகழ்ந்தார். சரஸ்வதி மகால் நூலகத்தை இரண்டாம் சரபோஜி காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சரஸ்வதி மகால் நூலகம் நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இரண்டாம் சரபோஜி ஆட்சி காலத்தில் செறிவூட்டப்பட்டது. அதனால் தவறானது ஆப்ஷன் டி. மீதி இருக்கக்கூடிய மூணுமே சரிதான். ஸோ கடைசி மராத்திய ஆட்சியாளர் யாருன்னா இரண்டாம் சரபோஜி.
இரண்டாம் சரபோஜி ஜெர்மனிய சமயப்பரப்பு குழுவை சேர்ந்த ஃப்ரெடரிக் ஸ்வார்ட்ஸ் என்பவரிடம் கல்வி பயின்றார். இரண்டாம் சரபோஜி மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கையாளும் மருத்துவராக திகழ்ந்தார். ஸோ நெக்ஸ்ட் 94வது கொஷின். பானிபட் போருக்கு பிறகு அப்தலி அதாவது அக்மஷா அப்தலி யாரை தில்லியின் மன்னராக அறிவித்தார்? யார் அப்படின்னா இரண்டாம் ஷா ஆலம். யார்? இரண்டாம் ஷா ஆலமை வந்து தில்லியின் மன்னராக அறிவித்தார். 95வது கொஷின். பொருந்தாதது எது? 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பிரெஞ்சு மராத்தியர் இடையே நடந்த கடித போக்குவரத்து மோடி எழுத்து வடிவ ஆவணங்களாகும். இரண்டாம் சரபோஜி சிஎஸ் ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். சிஎஸ் ஜான் உறைவிட பள்ளி முறையை அறிமுகம் செய்தார். சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ 1830 பொது பள்ளிக்கான ஒரு திட்ட யோசனையை கூறினார். ஸோ இதில் வந்து பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ 1830 கிடையாது 1820 பொது பள்ளிக்கான ஒரு திட்டத்தை யோசனையாக கூறினார் என்பது தான் சரி. 30 கிடையாது 20. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரிதான். பிரெஞ்சு மராத்தியர் இடையே நடந்த கடித போக்குவரத்து மோடி எழுத்து வடிவ ஆவணங்களாகும். இரண்டாம் சரபோஜி சிஎஸ் ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். சிஎஸ் ஜான் வந்து உறைவிட பள்ளி முறையை அறிமுகம் செய்தார். 96வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இரண்டாம் சரபோஜி 1803 தஞ்சாவூரில் உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது பொது பள்ளியை நிறுவினார். இரண்டாம் சரபோஜி மத பரப்பாளர்கள் கண்ணந்தங்குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளியை ஆதரித்தார். முதலாம் சரபோஜி மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினெட், வயலின் ஆகிய கருவிகளை இரண்டாம் சரபோஜி அறிமுகம் செய்தார். தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இது வந்து முதலாம் சரபோஜி கிடையாது, இரண்டாம் சரபோஜி, அவ்வளோதான். அதாவது இரண்டாம் சரபோஜி மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார் என்பது தான் சரி. மீதி இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸுமே வந்து சரிதான். அதாவது இரண்டாம் சரபோஜி 1803 தஞ்சாவூரில் உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது புது பள்ளியை நிறுவினார் என்பது சரி. இரண்டாம் சரபோஜி மத பரப்பாளர்கள் கண்ணந்தங்குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளியை ஆதரித்தார் என்பது சரி. மேற்கத்திய இசைக்கருவிகளான கிளாரினெட், வயலின் ஆகிய கருவிகளை இரண்டாம் சரபோஜி அறிமுகம் செய்தார். அதுவும் வந்து சரி. 97வது கொஷின். இரண்டாம் சரபோஜி எழுதிய நூல்கள். குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராட்சசியா. இது ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். இரண்டாம் சரபோஜி எழுதிய நூல்கள் வந்து குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராட்சசியா. 98வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் முதலாம் சரபோஜி. 1832 மார்ச் 7 ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இரண்டாம் சரபோஜி மரணமடைந்தார். இவரது இறுதி யாத்திரையில் 90,000 பேருக்கும் அதிகமாக கலந்து கொண்டனர். ஆப்ஷன் சிடி பார்த்துடலாம். மராத்தியர் ஆட்சியில் அதிகாரிகளிடம் ரசத் என்ற முன்பணம் பெறப்பட்டது. பேஷ்வாவின் இராணுவத்தில் இடம்பெற்றிருந்தவர்கள் அராபியர், அபிஷீனியர், ரஜபுத்திரர், சீக்கியர். ஸோ இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது உயிரியல் பூங்காவை அமைத்தவர் வந்து இரண்டாம் சரபோஜி. முதலாம் சரபோஜி கிடையாது, இரண்டாம் சரபோஜி. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. இரண்டாம் சரபோஜி பார்த்திங்கன்னா 1832 மார்ச் 7 ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இரண்டாம் சரபோஜி மரணமடைந்தார். இவரது இறுதி யாத்திரையில் 90,000 பேருக்கும் அதிகமாக கலந்து கொண்டனர் என்பது சரி. மராத்தியர் ஆட்சியில் அதிகாரிகளிடம் ரசத் என்ற முன்பணம் பெறப்பட்டது. இதுவும் வந்து சரி. பேஷ்வாவின் இராணுவத்தில் இடம்பெற்றிருந்தவர்கள் பார்த்திங்கன்னா அராபியர், அபிஷீனியர், ரஜபுத்திரர், சீக்கியர். நெக்ஸ்ட் 99வது கொஷின். மராத்தியர் ஆட்சியில் உள்ளூர் அதிகாரிகளாக செயல்பட்டவர்கள் யார் அப்படின்னா பட்டேல், ஒரு கணக்கர், குல்கர்னி. இவர் வந்து ஆவண காப்பாளர். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். மராத்தியர் ஆட்சியில் உள்ளூர் அதிகாரிகளாக செயல்பட்டவர்கள் தான் பட்டேல், ஒரு கணக்கர், குல்கர்னி. கடைசி 100வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்கள். மராத்தியர் ஆட்சியில் வரி செலுத்துபவரின் 1 வருட வருமானத்திற்கு சமமான குர்ஜாப்பட்டி, தஸ்திப்பட்டி என்ற வரிகள் வசூலிக்கப்பட்டது. மராத்தியர் ஆட்சியில் முக்கிய வருவாய் வணிக வரி. சவுத் வரி 100% பிரிக்கப்பட்ட விதம். 25% ஆட்சியாளர்களுக்கு, 66% படைகள் பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கு, 6% பண்டிட் சச்சிவுக்கு, 3% வரி வசூல் செய்வோருக்கு. சதாசிவராவ் 3ஆம் ஷாஜகானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு இரண்டாம் ஷா ஆலமை மன்னராக அறிவித்தார். இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும். மராத்திய ஆட்சியில் முக்கிய வருவாய் எது அப்படின்னா நில வருவாய். வணிக வரி வந்து கிடையாது, நில வருவாய். மீதி இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸுமே வந்து சரி. அதாவது மராத்தியர் ஆட்சியில் வரி செலுத்துபவரின் 1 வருட வருமானத்திற்கு சமமான குர்ஜாப்பட்டி, தஸ்திப்பட்டி என்ற வரிகள் வசூலிக்கப்பட்டது என்பது சரி.
சவுத் வரி வந்து 100%. 100% எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 25% ஆட்சியாளர்களுக்கும், 66% வந்து படைகள் பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கும், 6% பண்டிட் சச்சுவுக்கு அதாவது பிராமணர்களுக்கும், 3% வந்து வரி வசூல் செய்வோருக்கும் வந்து வழங்கப்பட்டது அந்த சவுத் வரி. சதாசிவராவ் 3ஆம் ஷாஜகானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு 2ஆம் ஷா ஆலமை மன்னராக அறிவித்தார். ஸோ இதோட இந்த 100 கொஷின் வந்து முடிஞ்சுது. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான், அதாவது சிவாஜி 8 அமைச்சர்கள் கொண்ட அஷ்டபிரதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அது மட்டும் நான் படிச்சிடுறேன், அது கொஷினை வந்து மேக் பண்ண முடியல. என்னென்னா 7th கொஞ்சம் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. 11th இருக்கக்கூடிய அந்த அஷ்டபிரதான் அந்த 8 அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி இவங்களுடைய ஒர்க் என்னென்னா நாட்டின் பொதுநலன் மற்றும் முன்னேற்றம். அமத்தியா அல்லது நிதியமைச்சர் என்ன அப்படின்னா இவங்க பொது கணக்குகளை ஆராய்ந்து ஒப்புதல் அளித்தது தான் இவங்களுடைய பணி. வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி இவங்களுடைய பணி என்னென்னா அரசரின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவண வடிவில் பராமரிக்கிறது தான் இவங்களுடைய பணி. சுமந்த் அல்லது டாபீர் அல்லது வெளியுறவு செயலாளர் இவருடைய பணி என்னென்னா மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்து ஆலோசனை வழங்குவது தான் இவங்களுடைய பணி. சச்சிவ் அல்லது சுருநாவிஸ் அல்லது உள்துறை செயலர் இவங்களுடைய பணி என்னென்னா அரசின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனிப்பவர். பண்டிட்ராவ் அல்லது தனாத்தியாக்ஸா அல்லது சதர் அல்லது முதாஷிப் அல்லது மத தலைவர் இவங்களுடைய பணி என்னென்னா மதம் தொடர்பான சடங்குகளும் தான தர்மங்களுக்கு பொறுப்பு இவங்க தான். நியாயதீஸ் அல்லது தலைமை நீதிபதினா குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பு இவங்க தான். சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி இவங்களுடைய பொறுப்பு வந்து இராணுவத்தை நிர்வகிப்பது. ஸோ இந்த அஷ்டபிரதான் வந்து 8 அமைச்சர்கள் வந்து 11th கொஞ்சம் ரொம்ப விவரமாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். தேங்க்யூ.